இதெல்லாம் முடிஞ்சு சுமூகமாக வந்து இப்போ கைபருடைய கண்ட்ரோலை வந்து கொண்டாந்தாச்சு. இங்கே இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அடிமையாக வேலை செய்கிறாங்க. நிறைய யூதர்களை வந்து நாடு கடத்தாக கொல்லப்பட்டாங்க. மீதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, கைபர்லேயே ரசூலாவை விட்டுட்டாங்க. ஒரு கண்டிஷன் பேசிக்கில் வேலை மட்டும் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் நிறைய வெளியிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு, அதாவது உதைபியா ஒப்பந்தம் ஆயிடுச்சு. இப்போ மதீனாவுக்கு வர்றவங்க மேலே என்ன ஆகாது, தாக்குதல் தொடுக்கப்படாது. அதாவது அந்த ஒப்பந்தத்தை கூட அவங்க மாற்றிட்டாங்க தெரியுமா, அதாவது அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, முஸ்லீமாக யார் வந்தாலும் எங்கள்கிட்ட பிடிச்சி கொடுத்துடணுன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள, அதாவது அந்த ஒரு முக்கியமாக ஒரு சஹாபி ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுறாரு இல்லையா, அப்போ அவரை தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, யார் வந்தாலும் நீங்களே வச்சிங்கன்னு ஒன்று பல ஊர்களில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு முஸ்லீம்கள் வந்து சேர்றாங்க. அதில் முக்கியமாக வர இந்த இடத்துல தான் யார் என்ட்ரி கொடுக்குறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ வரலாற்றில் இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு வர்றாரு. அது பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 6ஆவது வருஷம். இதுதான் வந்து ஷியாக்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் 4 வருஷம் ரசூல்லா கூட இருந்துக்கிட்டு இத்தனை ஹதீஸ், கிட்டத்தட்ட 5000 ஹதீஸ், துர்க்கில் ஹதீஸ் அறிவிக்கிறார். 5000 ஹதீஸ் இவர் அறிவிக்கிறார்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, அபூ ஹுரைரா ரசூல்லாட்டிருந்து கேட்டது மட்டும் அறிவிக்கல, எல்லா சஹாபாக்கள்டையும் கேட்டு இவர் மைண்டில் வச்சுக்கிறார். அதாவது மக்கால நடந்த விஷயமெல்லாம் அலி விளையாண்டு கேட்டு இவர் வச்சுக்குவார், அபூபக்கர்கிட்ட கேட்டு வச்சுக்குவார், உமர்கிட்ட கேட்டு வச்சுக்குவார். அதை பிற்காலத்தில் மக்களுக்கு அறிவிப்பார். அதனால் என்ன ஆகுது, அபூ ஹுரைரான்னு வந்தோடனே உனக்கு எப்படி மக்கால் நடந்தது தெரியும், உனக்கு எப்படி ஹுதைபியாவில் நடந்தது தெரியும், நீ தான் அப்போ இல்லையே, அப்படியெல்லாம் விமர்சனம் வந்து ஷியாக்கள் வைக்கிறாங்க. ஆனாலும் அஹ்ல பைத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு சஹாபி யாருன்னா அபூ ஹுரைரா தான். அஹ்ல பைத்துடைய சிறப்பு, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் சம்பந்தமாக வர்ற ஹதீஸ்கள், அதோடைய அறிவிப்பாளர் எல்லாம் பாருங்கள் அபூ ஹுரைரா தான் வர்றார். ஆனாலும் அபூ ஹுரைரா மேலே யார் கோபத்தில் இருக்கா, இவங்க. நாம் பாரு, இதே தான் நாம் வந்து ரசூல்லாவை வந்து புகழ்ந்து ரசூல்லாவை வந்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுவோம். ஆனால் ரசூல்லாவை நம்ம திட்டுறதா நம்ம மேலே விமர்சனம் இருக்கும். அந்த மாதிரி நிலைமை தான் இவர் பலி ஆகிறார். அபூ ஹுரைரா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒரு ஜமாத்துடன் வந்து சேர்ந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் சென்றிருந்தாங்க. அப்போ அபூ ஹுரைரா வர்றாங்க மதீனாவுக்கு. வந்து பார்த்தாங்கன்னா ரசூல்லா இல்லை, ஊர் காலியாக இருக்குது. வந்தோடனே கேட்குறாங்க எங்கே அப்படின்னோன்னா கைபரில் இருக்காங்கன்னு. அப்போ அந்த இடத்துல வந்து சபா பின் உர்பதா அப்படிங்கிற ஒரு அந்த நபித்தோழர் வந்து மதீனாவில் வந்து பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் ரசூல்லா அங்கே போயிருக்கிறாங்க கைபருக்கு அப்படின்னோடனே இவங்க நான் ரசூல்லாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நேராக அந்த இடத்துல போனோடனே போர் முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச ஒரு நிலையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் கனிமத்தில் சிறிதளவு பொருள் வந்து கொடுத்தாங்க. அது ஒரு செய்தி பார்த்தீங்க எங்கன்னா, இது அகமதில் 8533வது ஹதீஸாக இது இருக்குது. அபூ ஹுரைராவிலையும் இப்போ தான் வர்றாங்க அப்படின்ட்டு.